ஐ எம் மோட்டிவேட்டர். யார் உங்களுடைய சக்தி நிலையை கீழே கொண்டு வரதுக்கு நினைச்சாலும் நீங்க அனுமதித்தால் ஒழிய உங்கள் சக்தி நிலையை கீழே கொண்டு வர முடியாது. இப்ப நான் காலையில புறப்பட்டேங்க வீட்டை விட்டு. நேற்று நான் தேனி புத்தக கண்காட்சியில் பேசிட்டு காலையில் 4 மணிக்கு வந்து சென்னையில் இறங்கிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு காலேஜ்க்கு போயிட்டு காலேஜ் அட்டன் பண்ணிட்டு 2 மணிக்கு மேலே புறப்பட்டு இதோ உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். காலையிலேருந்து என்னுடைய சக்தி நிலையை நான் கீழே போடலை. எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. ஒருவேளை தான் சாப்பிட்டு இருக்கிறேன். சக்தி நிலையை எப்படி தூக்கி நிறுத்துறது? பல பேரை நான் பார்க்குறேன், காலையில் ஆரம்பிச்சு டக்குன்னு டல்லாயிடுறீங்க. எனக்கு என்ன மட்டும் டல்லாக்கிறதுக்கு சூழல் வராதான்? எப்படி இருக்கேங்க நான்? இப்படி தான் காலேஜுக்கு போவேன், டிபார்ட்மெண்ட்குள்ளே நுழைவேன். இந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு தெரியும், கூட இருக்கிறவங்க எனர்ஜியோடு இருக்க விட மாட்டாங்க. ஒரு அம்மா ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. இது உள்ள அப்படி கத்தி மாதிரி நுழைவேங்க. கத்தினா கத்தில கத்தி கத்தி மாதிரி உள்ள நுழைவேன். உட்காந்து கேபினில் உட்காந்துட்டு என்னுடைய பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சு அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து வச்சு இப்படி பார்ப்பேன் பாருங்க. அங்கேருந்து சவுண்ட் வரும், என்ன பருவன் டல்லாக இருக்கிறேன். நம்மள டல்லாக்கிறோம். இந்த சொல்லே டல்லாக்கிறோம் தெரியுமா? கண்டேஜியஸ். அது ஒரு தொற்று. நெகட்டிவ் பாயிண்ட்டை தொற்றாக பற்றி கொள்ளாமல் இருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு விஷயம் சொல்லவா? இங்க ஒரு 3-4 நாளா சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்தை. இந்த ஆண்கள் இருக்கிறீங்கல்ல, கல்யாணம் ஆகுதுல்ல, உங்களுக்கு உங்க ஃபர்ஸ்ட் டியூட்டியா நீங்க எடுக்கிறது என்ன தெரியுமா? பொண்டாட்டியை திருத்தணும். நீங்க என்ன டீச்சரா? அவன் ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? 30 வருஷம் ஆச்சு மேடம், என் பொண்டாட்டி என்னால திருத்தவே முடியல. குர்ஆன்ல இருந்து ஒரு வார்த்தை சொல்றேன், மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். உங்கள் மனைவி உங்கள் விலாவில் இருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைந்துதான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், உடஞ்சிரும். உங்க முதுகெலும்பு இல்ல, நெஞ்செலும்பு விட்டுரும். ஒன்றை நாம் நல்ல வார்த்தைகள் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அடிப்படையிலேயே கோளாறாக இருப்பதை இன்றிலிருந்து நான் சொல்லுகிறேன். மற்றவர்கள் மனதில் தெய்வமாக உயர்ந்து நிற்பதற்கு மற்ற மனிதர்களை அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்வது?